ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 7 தக்காளி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லித்தழை, தயிர், லெமன் இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய், கேஷ்நட் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா அதோட ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். நம்ம தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த ரா ஸ்மெல்ஸ் எல்லாமே போய் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, மல்லித்தழை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா வதங்கி அந்த ரா ஸ்மெல்ஸ் எல்லாமே போய் நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப